ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வரோன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் தாங்க ஆட போகிறோம். மல்லாட்டை எண்ணெய்ங்க. இப்போ கொஞ்சம் அம்மா மல்லாட்டை கொடுத்து அனுப்பிச்சாங்க. அந்த எண்ணெய் தாங்க இப்போ ஆட போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை பயிறு விற்கிறாங்க இங்கேயே. இங்கே பாருங்கள், கிலோ கணக்கில் வேணாலும் வாங்கிக்கலாம், பாக்கெட்டில் வேணாலும் வாங்கிக்கலாம். அங்கே பாருங்கள், மல்லாட்டை பயிறு இருக்குது, பச்சை பயிறு. இது வந்து பச்சை பயிர் தோல் உரிச்சது. இது வந்து உடச்ச உளுந்துங்க, முழு உளுந்து, அரை உளுந்து, எப்படி வேணுமோ அது மாதிரி தருவாங்க. இங்கே எல்லாமே விற்கிறாங்க. எண்ணெய் விற்கிறாங்க, பச்சை பயிறு, மல்லாட்டை, வேர்க்கடலை, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய். இங்கே பாருங்கள், இதுவுமே ஆடி விற்கிறாங்க பாருங்கள். எண்ணெயுமே எண்ணெய் ஆடியும் தருவாங்க, அவங்கள்ட்டையும் வாங்கிக்கலாம். நம்ம எல்லாமே ஒரிஜினல் நல்லெண்ணெய் தாங்க. இங்கே பாருங்கள், இது கடலை எண்ணெய்ங்க. கடலை எண்ணெய், மல்லாட்டை எண்ணெய் சொல்லுவாங்கள்ல, கடலை எண்ணெய், மல்லாட்டை எண்ணெய், அது மாதிரி நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இழுப்பு எண்ணெய், எல்லா எண்ணெயுமே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த பாரில் ஃபுல்லாக எண்ணெய் தாங்க. இது வந்து மல்லாட்டை எண்ணெயாக, சின்ன பாரில் வந்து நல்ல எண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அந்த என்னது அடியில் கக்குள் சொல்லுவாங்க அல்ல, அது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அந்த வெள்ளை கலரில் இது வந்து நல்லெண்ணெய், இது கடலெண்ணெய், நல்லெண்ணெய். இங்கே தண்ணி கேனும் போடுறாங்க, அரிசி மூட்டையும் விற்கிறாங்க. இவங்களே நெல் அவியல் போட்டு அரிசியும் அரைச்சி தராங்க. ஒரு மூட்டை வந்து 1300 இங்கே பாருங்கள், எள்ளு. இப்போ வந்து எள்ளு சீசன், அதனால் நிறையா எள்ளு தான் இருக்குதுங்க. பாருங்கள், எள்ளு புண்ணாக்கு பாருங்கள். இந்த எள்ளு ஆடி புண்ணாக்கும் விற்றுருவாங்க, மாட்டுக்கு தீவனமாக வாங்கிட்டு போவாங்க. அதிகமாக எள்ளோட மல்லாட்டு புண்ணாக்கு தான் அதிகமாக மாடு சாப்பிடுமா, அதனால் அதிகமாக மல்லாட்டு புண்ணாக்கு தான் வாங்கிட்டு போவாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி யாரெல்லாம் எண்ணெய் ஆடி சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், 20 கிலோங்க எங்களுடைய மல்லாட்டை பயிர். இதில் வந்து 8 கிலோ எண்ணெய் தான் வரும்னு சொல்லிட்டாங்க அவங்களே. எத்தனை கிலோ வருதுன்னு பார்க்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே எள்ளு தாங்க. இப்போ வந்து எள்ளு சீசன்னால் அதிகமாக எள்ளு தாங்க இருக்குது. ஃபுல்லாகவே எள்ளு தாங்க. எள்ளு மூட்டை தான் அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், லைனாக பார்க்கலாம் பாருங்கள், ஃபுல்லாகவே எள்ளு தாங்க. இப்போ 1 கிலோ எள்ளு வந்து 125 ரூபாயாங்க. அப்படியே வாங்கி இங்கேயே ஆடிக்கலாம். அதனால தான் வந்து இங்கே எள்ளு வச்சுருக்காங்க. போயிட்டு இப்போ எள்ளு சீசன் தானே, கமிட்டியில் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்களாம். வாங்கிட்டு வந்து வச்சு இங்கே அப்படியே வாங்கி அப்படியே அரைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எள்ளு தான். ஏன்னா எந்த சீசனு எள்ளுனா எள்ளு வாங்கிப்பாங்க, மல்லாட்டைனா மல்லாட்டை வாங்கிப்பாங்க. அந்த சீசன் அந்த மாதிரி வாங்கிப்பாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய குடோன் பாருங்கள், பெரிய குடோனுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நெல் அரைக்கிற மிஷின் இருக்குது, மல்லாட்டை அரைக்கிறது, உளுந்து உடைக்கிறது, எல்லா மிஷினுமே இங்கே இருக்குது. இந்த இது இருக்குது பாருங்கள், இதாங்க எள் அரைக்கிற மிஷின், நெல் அரைக்கிற மிஷின் இதான். அதனால் இங்கேயே அரிசியெல்லாம் கிடைக்கிது, நெல் அரைச்சி. இது ஃபுல்லாகவே நெல் மூட்டையான். இங்கே பாருங்கள், இது வந்து மல்லாட்டை. எவ்வளோ பெரிய குடோன் பாருங்கள், நல்லா பெரிய குடோனுங்க பாருங்கள். இது ஃபுல்லாகவே வெறும் கரம்பாக தான் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்களா. இது எல்லாமே இவங்க இடம் தானா, இந்த மிஷினோடைய இந்த குடோன் இருக்குல்ல, மெல் இருக்குல்ல, அவங்களுடைய குடோன் தானே அது ஃபுல்லாகவே. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே மல்லாட்டை புண்ணாக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தது எள்ளு புண்ணாக்கு, இது வந்து மல்லாட்டை புண்ணாக்கு. இது மாதிரி யாரெல்லாம் எண்ணெய் ஆடி சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கடையில் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி மல்லாட்டை எள் வாங்கி எண்ணெய் ஆடி சாப்பிடுங்க. அதுதாங்க ஒரிஜினல் நல்லெண்ணெய், மல்லாட்டை எண்ணெய். நாங்களுமே காலி ஆகிட்டா வாங்கிடுவோம் தான், வேறு வழி இல்லை. ஆனால் இனிமேல்ட்டு வந்து வாங்கக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கோம், பார்க்கலாம். எண்ணெயிலையுமே நிறையா கலப்படம் இருக்குல்ல. இங்கே பாருங்கள், இந்த டப்பாவில் கொட்ட சொல்லிட்டாங்க. பாதி முக்கால்வாசி கொட்டிட்டோம். இன்னும் நிறையா கொட்டினா நிறையா ஆகிடும்ல, அதனால் கொஞ்சமாக கொட்டிக்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரு. சூப்பராக இருக்கு பாருங்களா மல்லாட்டை. எங்கள் அம்மா கொடுத்தனுச்சாங்க ஊர்லேருந்து. சரி, எதுக்கு இவ்வளோ பயிர் என்ன பண்ண போகிறோம், வேஸ்ட் ஆகல, அதனால் எண்ணெய் ஆடிலாம் சொல்லிட்டு தான் எண்ணெய் ஆடில் வந்துருப்போம். இது உங்கள் ஊர் சைடெல்லாம் இது என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் வந்து இது மல்லாட்டைன்னு சொல்லுவாங்க.
மல்லாட்டை, கடலை, உடச்ச கடலையா, வேர்க்கடலை, உடச்ச கடலை, நிறையா பேர் இருக்குது இதுக்கு. இங்கே பாருங்கள், எல்லாமே இந்த அக்கா தான் இங்கே எல்லாமே அந்த மிஷின் பார்க்குறவங்களே. இங்கே எல்லாமே லேடிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. லேடிஸ் தான் வேலை பார்க்குறாங்க. 2 அக்கா இருந்தாங்க, இன்றைக்கி ஒரு அக்கா லீவு பழகுது. இந்த ஒரு அக்கா தான் பார்க்குறாங்க. ஏற்கனவே அரைச்சாங்களா, அந்த புண்ணாக்கெல்லாம் எடுத்து போடுறாங்க பாருங்கள். இந்த ஒரு அக்காவே இந்த குடோன் ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க, மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஒரு பக்கம் மல்லாட்டெண்ணெய் ஓடுது, ஒரு பக்கம் நல்லெண்ணெய், ஒரு பக்கம் கடலெண்ணெய். இப்போ நம்ம மல்லாட்டெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட வந்திருக்கோம். இன்னும் நம்மளுக்கு 3 மாதம் கூட வர மாட்டுது. வெறும் குழம்பு மட்டும் தாளிச்சா பரவாயில்ல, பொரிக்கிறது வறுக்கிறதுன்றதுனால எண்ணெய் காலி ஆகிடுது. டெய்லிக்குமே வீட்டில் ஆன எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இது மாதிரி மல்லாட்டை, எள், தேங்காய் இது மாதிரி வாங்கி ஆடி அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. செக்கில் ஆட்டி சாப்பிடுங்க. ஏன்னா வாங்கி சாப்பிடாதீங்க, அது ஒரிஜினல் நல்லெண்ணெயா கடலை எண்ணெயான்னு தெரியல, அதனால் அது வாங்காதீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய குடோன்னு பாருங்கள். மல்லாட்டை கொட்டுறாங்க பாருங்கள், கொட்ட சொல்லிட்டாங்க. கொட்டியாச்சு நம்மளுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து கொஞ்சம் உப்பு போடுவாங்க. எள்ளுக்கு வெல்லம் போடுவாங்க, மல்லாட்டைக்கு உப்பு, கல் உப்பு போடுவாங்க. கல் உப்பெல்லாம் இவங்களே வச்சுருப்பாங்க, வெல்லமும் இவங்களே வச்சுருப்பாங்க. நல்லா நான் ஆடணும்னா இவங்கள்ட்டே வாங்கி நம்ம இப்படியே ஆடலாம். இது வந்து எள்ளுங்க, எள் ஆடந்தெல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த அண்ணன் தான் ஓனர் அண்ணன். இந்த அக்கா வேலை செய்கிறாங்க. இந்த குடோன் ஃபுல்லாகவே ஒரு ஆள் சமாளிக்கிறாங்க. பெரிய விஷயம் இல்லை. இங்கே பாருங்கள், சூப்பராக ஓடுது பாருங்கள். செக்கில் ஆட்டின மல்லாட்டை எண்ணெய், கடலை எண்ணெயா? எங்கள் ஊர் சைடு தாங்க மல்லாட்டை எண்ணெய் தாங்க சொல்லுவோம். இது மாதிரி எண்ணெயில் இது மாதிரி ஆடிங்க பாருங்கள். இவங்கெல்லாம் வந்து மல்லாட்டை எண்ணெய். இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து எள் வாங்கி அரைக்க வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்படியே மிஷின்லேயே வாங்கி இப்படியே கொடுத்து இப்படியே அரைச்சி எடுத்துன்னு போகிறவங்க. அதனால் எள் வாங்கி எண்ணெய் அடை வந்திருக்காங்க இவங்கெல்லாம். இவங்கெல்லாமே எங்கள் ஊர் பக்கம்தான், பக்கத்து ஊர் இவங்கெல்லாம். நம்மளுக்கு எத்தனை கிலோ வேணுமோ அத்தனை கிலோ வாங்கி அரைக்க போகிறாங்க. இப்போ இவங்க வந்து 40 கிலோ வாங்க போகிறாங்களாம். இப்போ எங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, இது மாதிரி 40 கிலோ, 1 கிலோ வந்து 125 ரூபாய் கிலோ, 5000 வாங்க போகிறேன்னு சொன்னாங்க. வாங்கி ஆடி எடுத்துகிட்டு போக போகிறாங்க. எத்தனை கிலோ எண்ணெய் வருதுன்னு பார்க்கலாம் அவங்களது. இப்போ தான் நம்மளது வரலாமா என்னான்னு பார்க்குது கடலை எண்ணெய். சூப்பராக வருதுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 12 கிலோவுக்கு மேலே இருந்தால் தான் அரைச்சி தருவாங்களாம். இந்த 5 கிலோ 6 கிலோ அது மாதிரி 10 கிலோ வந்தால் கூட அரைச்சி தர மாட்டாங்களாம். 12 கிலோ, மேக்ஸிமம் 12 கிலோ. இங்கே பாருங்கள், சூப்பராக வருது பாருங்கள். எண்ணெய் சூப்பராக பிரிஞ்சு வருது பாருங்கள். இதுவே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே அரைச்சிருக்கணும் பொழுது. நான் அது கொஞ்ச நாள் அப்படியே வச்சுனே இருந்துட்டேன். சரி, அந்த எண்ணெய் காலியான பாரு இதை அரைச்சிக்கலான்னா உடனே உரித்த உடனே அரைச்சிடணுமா, அப்போ தான் எண்ணெய் காணும்னு சொல்கிறாங்க.
பாருங்கள், அந்த மல்லாட்டி எடுத்து போட்டுறாங்க பாருங்கள். இந்த மல்லாட்டியை கொஞ்சமாக இருந்துச்சுல, அந்த மல்லாட்டி எடுத்து போட்டுறாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 40 கிலோ எள் வாங்கியிருக்காங்க. அப்படியே வாங்கி அப்படியே அரைக்க போகிறாங்க. இங்கே எல்லாருமே மில்லுக்கு வந்தால் கடலை எண்ணெய் வேணாலும் மல்லாட்டை வேணாலும் அப்படியே வாங்கி அரைச்சிக்கலாம், எள் வேணாலும் அரைச்சிக்கலாம். தேங்காய் மட்டும் இங்கே கிடைக்க மாட்டுது, ஏன்னா அவங்களுக்கே கிடைக்க மாட்டான் தேங்காய். இருக்கிறதுலே ரொம்ப காசுலியானது தேங்காய் தான் பழகுது. அவங்க எள் போட போகிறாங்க அந்த மிஷினில். இது வந்து மல்லாட்டை ஓடுது. பாருங்கள், சூப்பராக வருது பாருங்கள் எண்ணெய். இது மாதிரி யாரெல்லாம் எள் ஆடி சாப்பிட்றீங்க, மல்லாட்டை எண்ணெய் ஆடி சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது மாதிரி உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக மல்லாட்டை வாங்கி எண்ணெய் ஆடி சாப்பிடுங்க. அதாங்க உடம்புக்கு நல்லது. ஏன்னா இப்போல்லாம் என்ன தயாரிக்கிறாங்க எதுவுமே தெரியல. அதனால் இது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உடம்புக்கு நல்ல கொழுப்பு, நல்ல கொலஸ்ட்ரால் சொல்லுவாங்களே, அதனால் சொல்லிட்டு இங்கே பாருங்கள் சூப்பராக வருவாங்களா எண்ணெய். இந்த ஒரு அக்கா வரவங்களுக்கு எண்ணெயும் கொடுத்துக்கிறாங்க, எண்ணெயும் ஆடிக்கிறாங்க, எள்ளும் விற்றுறாங்க, உளுந்தும் உடச்சி தந்துடுறாங்க, பச்சை பயிறு உடச்சி தந்துடுறாங்க. எல்லாமே இந்த ஒரு அக்காவே பார்த்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓனருக்கு அவ்வளோ ஒரு விசுவாசமாக வேலை செய்கிறாங்க இவங்க. இங்கே பாருங்கள், இந்த கப்பியெல்லாம் எடுத்து திருப்பியுமே அந்த மிஷின்லேயே போடுவாங்க. சூப்பராக ஃபில்டர் ஆகி வந்துடும். யாரெல்லாம் இது மாதிரி வயலில் விளைஞ்ச மல்லாட்டி இது மாதிரி எண்ணெய் ஆடி சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வயலில் யாரெல்லாம் எள் போட்டு எண்ணெய் ஆடி சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நாங்கள் கிராமன்றதுனால மோஸ்ட்லி எதுவும் கடையில் வாங்க மாட்டோங்க. உளுந்து நம்ம கொள்ளையிலே போடுவோம், பச்சை பயிர் நம்ம கொள்ளையில் போடுவோம், காராமணி நம்ம கொள்ளையிலே போடுவோம். அப்புறம் என்ன தட்டைப்பயிர் சொல்லுவாங்க, பெரும்பயிர். எங்கள் ஊர் சைடு வந்து பெரும்பயிர் சொல்லுவாங்க, சில ஊர் பக்கம் தட்டைப்பயிர் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இவங்க வந்து எண்ணெய் வந்து கடையில் வாங்கிட்டு வராங்க. கடையிலன்னா இங்கே வாங்கி அப்படியே வாங்கிட்டு போவாங்கள்ல, அங்கே ஃபஸ்ட்டு காமிச்ச பாருங்கள் ட்ரம்மில், அந்த எண்ணெய் தாங்க இது. இது வந்து எதுக்கு வெள்ளைன்னா எள் ஆறதுக்கு தாங்க. எள்ளில் வந்து எண்ணெய் பிரியன்னா வெல்லம் போடுவாங்களாம். அதனால் சொல்லிட்டு இப்போ இங்கே விற்கிறாங்க. நம்ம காசு தாங்க வேணும், எல்லாமே வாங்கிக்கலாம். வெல்லம் வாங்கி இதை அரைக்க போகிறாங்க. அஞ்சு கிலோ வெல்லங்க இது. பாருங்க என்ன பண்ணுறேன் கேட்குறாங்க, இல்லையே வீடியோ அடிக்கிறிய கேட்குறாங்க. அப்படியே மல்லாட்டை எண்ணெய் வாங்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுவும் நல்லா பியூரான எண்ணெய் தான். இங்கே தானே ஆடி தானே விற்கிறாங்க, இது இங்கேலாம் வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 5 லிட்டர் கேன் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த வெல்லத்தை வந்து உடைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். அந்த ஒரு டப்பாவுக்கு அளவு இருக்குது, அந்த அளவால் போடணும். ஒரு டப்பாவுக்கு
எள்ளுன்னா அந்த டப்பாவுக்கு தகுந்த மாதிரி 1/2 கிலோ வெல்லமா 1 கிலோ வெல்லமா அது மாதிரி போடணும். இப்போ இந்த அம்மாவும் இந்த அப்பாவும் தாங்க வாங்கி உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு இவங்க தான் 40 கிலோ எள்ளு வாங்கி வச்சுருக்காங்க. அது எண்ணெய் ஆடுறதுக்காக. ஃபஸ்ட்டு சிங்கிள் வாசிட்டாங்க, இப்போ 2வது பேட்ச் உடைக்கிறாங்க. ஏன்னா அது அப்படியே முழுசாக கட்டி கட்டியாக போட்டால் உடைய கஷ்டமாக இருக்கும். நம்ம உடச்சி போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் உடச்சிட்டு இருக்காங்க. இது மாதிரியெல்லாம் எண்ணெய் யார் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வாங்கி ஆடி யூஸ் பண்ணுங்கள். இப்போ தான் நிறையா பிரச்சனை வருது சொல்கிறாங்களா உடம்புல. அதனால் எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணாதீங்க. எல்லாமே செக்கில் ஆட்டிய எண்ணெய் மட்டும் சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கடையில் வாங்குறதை தவிர்க்க பாருங்கள். உடைச்ச வெள்ளத்தெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த எள்ளை கொஞ்சமாக போட்டு ஒரு டப்பா நிறையா இப்போ கொட்ட போகிறாங்க. அவங்களுக்கு அளவு இருக்க கூடாது, இந்த டப்பா நிறையான்னு சொல்லிட்டு. இது 10 கிலோவா 15 கிலோவா தெரியல இந்த டப்பா. அந்த சைஸு இருக்குல்ல, அவங்களுக்கு தெரியும் இந்த மிஷினுக்கு இந்த டப்பா கரெக்டான, இந்த டப்பா நிறையா போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. பாருங்கள், சூப்பராக எண்ணெய் வருது பாருங்கள், பிரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா இருக்குல்ல எண்ணெய், ஃப்ரெஷ்ஷாக வருது பாருங்கள். மல்லாட்டை எண்ணெய், பியூரான மல்லாட்டை எண்ணெய் பியூராக வருது பாருங்கள். சூப்பராக வருது பாருங்களா. பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது பாருங்களா. அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள். மல்லாட்டெண்ணெய் அழகாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்படிதாங்க மல்லாட்டெண்ணெய் செக்கில் ஆனால் அப்படி தான் வரும். செக்கு என்ன சொல்லுவாங்க பாருங்கள். பார்க்கக்குள்ளே எவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குங்க. எவ்வளோ ஒரு அழகாக வருது பாருங்களா, சூப்பராக. யார் வயல்லலாம் இது மாதிரி மல்லாட்டை எள் இது மாதிரி பயிரெல்லாம் போடுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கிராமத்துலேருந்து யாரெல்லாம் பார்க்குறீங்க சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கிராமத்து வாழ்க்கை யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கிராமத்து வாழ்க்கை இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி எதுவுமே கடையில் வாங்க மாட்டாங்க. கீரை வகை கொல்லியிலே கிடைக்கும். இங்கே பாருங்கள், வெள்ளை உளுந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம கருப்பு உளுந்து கொடுத்தா அவங்க உடச்சி தருவாங்க, பதப்படுத்தி உடச்சி தருவாங்க. இன்றைக்கி இந்த ஒரு அக்கா இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், நல்லா ஓடிட்டு தான் இருந்துச்சு. கொஞ்சம் லூஸ் வச்சாங்க, அது கொஞ்சம் இதாகுது பாருங்கள். ஒரு பக்கம் மல்லாட்டை எண்ணெய் ஓடுது, ஒரு பக்கம் நல்லெண்ணெய் ஓடுது, ஒரு பக்கம் தேங்காய் எண்ணெய் ஓடுது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வருது பாருங்களா.
எண்ணெய் சூப்பராக பிரிஞ்சு வருது பாருங்கள். இது வந்து இப்போ புதுசாக கட்டின குடோனு. பழசு வந்து இருந்துச்சு, அதை மூடிட்டாங்க பொழுது. இப்போ புதுசாக கட்டினாங்க. எல்லாம் ஒரு இதுவுமே இருக்குது. இங்கே கெவுருமே விற்கிறாங்க. கேழ்வரகு சொல்லுவாங்க, கேழ்வரகு, மல்லாட்டை, எள், பச்சைப்பயிறு, நல்லெண்ணெய், மல்லாட்டெண்ணெய், கடலெண்ணெய், எல்லா எண்ணெயுமே இங்கே கிடைக்குது. இங்கே பாருங்கள், ஒரு பேட்ச் கொட்டிட்டாங்க, இப்போ இன்னொரு பேட்ச் கொட்டுறாங்க. எள்ளுக்கு வந்து வெல்லம் போடுவாங்க, மல்லாட்டிக்கு வந்து உப்பு போடுவாங்க, கல் உப்பு போடுவாங்க. தேங்காய் எண்ணெய்க்கு எதுவும் போட மாட்டாங்க. லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து அரைப்பாங்க. ஏன்னா அந்த எண்ணெய் பிரியணும்ல, அதனால் லைட்டாக தண்ணி தெளிப்பாங்க. ஃபஸ்ட்டுன்றதுனால அந்த எள்ளெல்லாம் கொட்டுது பாருங்கள். பெரிய விஷயங்க. இந்த ஒரு அக்கா எல்லாத்தையும் சமாளிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நாங்களாம் கொஞ்சம் நல்லெண்ணெய், மல்லாட்டை எண்ணெய், இது மாதிரி எண்ணெய் ஆடி தாங்க சாப்பிட்றது. அதெல்லாம் அது மாதிரி சாப்பிட்டா உடம்பு முடியாமல் போகுது. பசங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி எண்ணெய் ஆடுறோம். எண்ணெய் இந்த வருஷம் எள்ளு தாங்க எங்கள் கொல்லையில் போடல. வருஷம் போடுவாங்க, இந்த வருஷம் போடல. காசுக்காச்சும் வாங்கி நம்ம அரைக்கணும். சூப்பராக வந்துச்சு பாருங்கள். ஒரு சிங்கிள் கொட்டிட்டாங்களா, இப்போ இன்னொரு சிங்கிள் எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள். இந்த அம்மாவும் இந்த அப்பாவுமே வந்திருக்காங்க. தேங்காய் எண்ணெய் வந்திருக்காங்க. இதேமாரி கேன் எடுத்து வந்துடுறாங்க பாருங்கள், எண்ணெய் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. 40 கிலோ எள் வாங்கினா 20 லிட்ரு எண்ணெய் வருமாங்க. பார்க்கலாம் 20 லிட்ரு வருதானான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக. சின்ன கேன் வந்து தேங்காய் நாடி எடுத்துன்னு போகிறதுக்கு வந்திருக்காங்களாம். பெரிய கேன் வந்து எள் வாங்கி அரைச்சி எடுத்துகிட்டு போகிற வந்துருக்காங்க எண்ணெய் ஆடி. இங்கே பாருங்கள், கேனுல பாருங்கள். அந்த கட்டைப்பையில் வந்து தேங்காய் இருக்குங்க. தேங்காவும் அந்த அம்மா தான் எடுத்து வந்தாங்க. எள் வந்து இங்கே வாங்கி அரைக்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளது ரெடி ஆகிடுச்சிங்க. மல்லாட்டை எண்ணெய் வந்து நம்மளது ஆடிட்டாங்க. இப்போ வந்து எள் தான் ஆடிட்டு இருக்காங்க. நீங்கள் யாராச்சும் பார்த்துறீங்களா எண்ணெய் எப்படி ஆடுவாங்க செக்கில்? யாராச்சும் கிராமத்தில் மோஸ்ட்லி எல்லாமே எண்ணெய் ஆடி தாங்க சாப்பிடுவாங்க. சிட்டியில் போயிட்டு ஆடுவீங்களா என்னான்னு தெரியல. அது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதாங்க நல்லெண்ணெய் ஓடுற மிஷினு, மல்லாட்டை எண்ணெய் ஓடுறது, செக்கில் ஆடி தருவாங்களா, இது தாங்க அந்த மிஷினு. யாரெல்லாம் இது பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இது மாதிரி ஆடி சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எள், மல்லாட்டை, தேங்காய் எண்ணெய், மல்லாட்டை எண்ணெய், எள்ளெண்ணெய், நல்லெண்ணெய். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய குடோன் பாருங்கள். நல்லா பெரிய குடோன். இங்கே அரிசியும் விற்கிறாங்க. அரிசி, மல்லாட்டை, எள் எல்லாமே விற்கிறாங்க இங்கே. நல்ல பெரிய குடோனுங்க.
இப்போ நம்மளது தான் ஓடிட்டு இருக்குது. அந்த அம்மாவது வந்து பெரிய மிஷினில் ஓடுது நல்லெண்ணெய். நம்மளது வந்து மல்லாட்டை எண்ணெய் ஓடுது. பக்கத்தில் தேங்காய் எண்ணெய். ரெண்டுத்தையும் பார்த்துக்கிறாங்க பாருங்கள். இந்த பக்கம் இது பார்த்துக்கிறாங்க, அந்த பக்கம் இது மல்லாட்டை எண்ணெய் பார்த்துக்கிறாங்க, இந்த பக்கம் திரும்பினா நல்லெண்ணெய் பார்த்துருக்காங்க. இந்த ஒரு அக்கா எல்லா வேலையுமே செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் கேட்குறவங்களுக்கு எண்ணெய் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் சூப்பராக எண்ணெய் வந்துச்சு பாருங்கள். கேன் எடுத்து வந்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக. இது வந்து நல்லெண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஒரிஜினல் நல்லெண்ணெய். தூக்கி ஊற்றுப்பா சொல்கிறாங்க. தூக்கி ஊற்றினா எண்ணெய் கீழே சிந்தாமல் வரும்ன்ட்டு. நாற்பது கிலோ எள்ளு 20 லிட்டரு எண்ணெய் பிடிக்குங்க. 21 லிட்டரு வந்துச்சிங்க. பார்க்கலாம் பாருங்கள். ஒரு பேட்ச் ஆட்டாங்க, இன்னொரு பேட்ச் ஓடுது. இப்போ 10 கிலோ இது எண்ணெய்ங்க. இன்னும் 10 கிலோ வரும். இதை எட்டுன்னு போயிட்டு 3 நாள் வெயிலில் வச்சுருவாங்களாம். சில்வர் பாத்திரத்தில் மாற்றி 3 நாள் வெயிலில் வச்சுட்டா இந்த கக்குலலாம் வந்து கீழே இறங்கிடுமா, நல்லா இருக்குமா எண்ணெய் அப்படி சொல்கிறாங்க. பார்க்கலாம் இருங்க. பக்கத்துலேயே உட்காந்துனாங்க. 5000க்கு எள்ளு வாங்கினாங்க. இன்னும் பாதி ஓடுது. இதை 3 நாள் நல்லா தெளிய வச்சா நல்லா வெள்ளை கலரில் ஆகிடுங்க. பசங்களுக்கு தலைக்கு ஊற்றலாம், குழந்தைங்களுக்கு தோசையில் இட்லி பொடி தோசையில் ஊற்றி சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாங்க. உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க நல்லெண்ணெய். இதுமாதிரி நல்லெண்ணெய் கிடச்சா வேஸ்ட் பண்ணாதீங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம், பசங்களுக்கு தலைக்கு ஊற்றலாம், சாப்பாடு தோசை இட்லி எல்லாத்துலேயுமே நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க. அதுவும் இப்போ வெய்ய நாள் இல்லை, நல்லெண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் இன்னொரு பக்கெட் எடுத்து வந்து வச்சுட்டாங்க. கொஞ்சம் ஆறட்டும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த எண்ணெயுமே எடுத்து ஊற்ற போகிறாங்க. என்னை தான் கேட்டிருக்காங்க என்னம்மா பண்ணுற சொல்லிட்டு. பாருங்கள் இந்த அக்கா எடுத்து ஊற்றுறாங்க பாருங்கள். எவ்வளோ ஒரு சூப்பராக பாருங்கள். ஒரிஜினல் நல்லெண்ணெய்ங்க. அப்படியே வாங்கி அரைச்சி அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. எள்ளு இங்கேயே விற்கிறாங்க. அப்படியே வாங்கி காற்றுல அப்படியே எண்ணெய் தெறிக்குது பாருங்கள். காற்று அவ்வளோ ஒரு காற்று அடிக்குது. 21 லிட்டரு வருது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை ஒன்றும் ஒரு சின்ன பாட்டிலில் ஊற்றிப்பாங்க. ஊற்றிட்டாங்களா? இங்கே பாருங்கள் இன்னுமே வருது பாருங்கள். இது வந்து இன்னொரு அண்ணா வச்சுருக்காங்க. அவங்க வந்து வீட்லேயே எடுத்துகிட்டு வந்தது எண்ணெய் எள்ளு. இந்த கருப்பு எள்ளுங்க. இது வந்து கருப்பு எள்ளு. அவங்க ஆறுது வந்து வெள்ளை எள்ளு. கொள்ளையிலே அது மாதிரி போடுவாங்க கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளுன்னு. ஆனால் கருப்பு எள்ளு தாங்க அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் வெள்ளை எள்ளோட. இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் வெள்ளையாக வரும், அவ்வளோதான். அதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. அதனால கருப்பு எள்ளு தாங்க உடம்புக்கு நல்லது. இங்கே பாருங்கள் சூப்பராக வருது பாருங்கள் நல்லெண்ணெய். இருபத்தோரு லிட்டரு. இங்கே பாருங்கள் 1 லிட்டரு கேனில் அது இருக்குது பாருங்கள். இப்போ இந்த அண்ணாவு தாங்க ஓடுது. இப்போ நம்மளுது தாங்க. இங்கே பாருங்கள் மல்லாட்டை எண்ணெய். நம்மளுது 8 லிட்டரு தாங்க வந்துச்சு. ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்க சொல்லியே தான் இருந்தாங்க 20 கிலோ மல்லாட்டைக்கு 8 லிட்டரு எண்ணெய் தான் வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி 8 லிட்டரு தாங்க வந்துச்சு. இங்கே பாருங்கள் கேனில் ஆடி வச்சுருக்காங்க. இது வந்து
வெள்ளை எள்ளில் அந்த எண்ணெய்ங்க. இங்கே பாருங்கள், இது வந்து கருப்பு எள்ளு எண்ணெய்ங்க. சூப்பராக இருக்காங்க பாருங்கள். நம்மளது மல்லாட்டை எண்ணெய்ங்க. இது வந்து எள்ளு, வெள்ளை எள்ளு எண்ணெய். இது வந்து கருப்பு எள்ளு எண்ணெய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயெல்லாம் ஆடியாச்சு, வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். எப்படி நம்ம வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எண்ணெய் ஆடுற இடமெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாரில் விற்கிறாங்க பாருங்கள். இது எல்லாமே இவங்க வாங்கி எள்ளெல்லாம் இருக்குது பாருங்கள். எள்ளெல்லாம் எண்ணெய் ஆடி வச்சுப்பாங்க. எண்ணெய் ஆடி வச்சுட்டு வரவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள். 5 லிட்ரு கேன் அது வாங்கிட்டு போகிறாங்க. 5 லிட்ரு ஒன்று, 1 லிட்ரு ஒன்று, 6 லிட்ரு வாங்கிட்டு போகிறாங்க. வரவங்களாம் அது மாதிரி வாங்கிட்டு போவாங்க. அதனால் பாரில், பெரிய பாரில் அரைச்சி எண்ணெய் ஊற்றிப்பாங்க. செக்கில் ஆட்டிங்க பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இங்கே தீட்டி தராங்க. இது வந்து பைபாஸில் தாங்க, மெயின் ரோட்லேயே தாங்க இருக்குது, பைபாஸில்.